அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பவனந்தி முனிவர் அவர்கள் இயற்றிய நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உயிரீற்று புணரியலில் எண்ணு பெயர் புணர்ச்சி பற்றி காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உயிரீற்று புணரியலில் எண்ணு பெயர் புணர்ச்சிக்கான முதல் நூற்பாப்பா. ஏன்னா எண்ணு பெயர் புணர்ச்சிக்கு நிறைய நூற்பாக்கள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. இன்றைக்கு நாம் முதலாவது நூற்பா காண இருக்கின்றோம். பாருங்களேன். எண் நிறை அளவும் பிறவும் எய்தின் 1 முதல் 8 ஈராம் எண்ணுள் முதல் ஈர் எண் முதல் நீளும் 3 6 7 குறுகும் 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மெய்யும் ஏழன் உயிரும் ஏகும் ஏற்புழி என்மனார் புலவர். அதாவது எண் நிறை அளவும் பிறவும் 4 வகையான எண்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது எண்ணிக்கை என்கின்ற 1 முதல் 8 அந்த மாதிரி இருக்கின்ற அந்த எண் பெயர், அடுத்து நிறை, அடுத்து அளவு, இன்னும் பிற அந்த மாதிரியானவை எல்லாம் வந்தால் என்ன ஆகும்? 1 முதல் 8 அது வரைக்கும் இருக்கின்ற எண்களுக்குள் முதல் ஈர் எண் முதல் நீளும். அதாவது 1 2 முதல் எழுத்தானது நெடிலாக அளவெடுக்கும் சொல்லக்கூடாது, நெடிலாக நீளும். 3 6 7 குறுகும். இந்த 3 6 7 ஆகிய எண்கள் முதல் எழுத்து நெடிலாக இருப்பது குறிலாக குறுகுதல். அடுத்து 6 7 6வது 7வது இல்லாத பிற எண்களுக்கு ஈற்று உயிர்மெய்யானது அதே சமயத்தில், அதாவது ஈற்று உயிர்மெய் கெடும். 7க்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கும் அதனுடைய உயிரும் ஏகும். இவையெல்லாம் முன்பு கூறிய புலவர்கள் அதன்படி அமையும் என்று அவர் கூறுகின்றார். இப்ப விளக்கத்தை பார்ப்போமே. 1 முதல் 8 ஈராக உள்ள எண்ணு பெயர்களின் முன்னர் எண்ணு பெயர், நிறை பெயர், அளவு பெயர், பிற பெயர் என்னும் இந்த 4 வகை பெயர்களும் புணரும் போது அவை என்னென்ன? இப்ப பாருங்களேன். முதலாவதாக 1 2 முதல் எழுத்து நெடிலாகும். பின்னர் அவற்றின் இறுதி உயிர்மை கெடும். 1 அப்ப இந்த ஓ பாருங்க நெடிலாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஈற்று உயிர்மை எழுத்தானது கெட்டு போனது, எனவே ஓன் வந்திருக்கு. அடுத்து 2 பாருங்க, இந்த குறியிலானது நெடிலாக மாறி இருக்கின்றது, இந்த ஈற்று உயிர்மை கெட்டு இருக்கின்றது, எனவே ஈரன். அடுத்து 3 என்கின்ற எண் முதலில் உள்ள நெடில் குறிலாகும், பின்னர் இறுதி உயிர்மை கெடும். அப்ப 3 இது குறிலாக மாறுகின்றது, அப்ப மூ. அடுத்து ஈற்று உயிர்மை கெடுகின்றது, எனவே முன். அடுத்து 4 இறுதி உயிர்மை கெடும், நான் 4 அந்த இறுதி உயிர்மை கெட்டு நான் என்பதோடு அது நிற்கின்றது. அடுத்ததாக 5 அது இறுதி உயிர்மை கெடும், அப்ப 5 என்பதில் இறுதி உயிர்மை கெட்டு ஐன். அடுத்து 6 என்பது முதலில் உள்ள நெடில் குறிலாகும், 6 என்பது குறிலாக ஆகின்றது. 7 இறுதி உகரம் கெடும், இந்த இறுதி உகரம் தான் கெடும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உயிர்மெய்ன்னு சொன்னாரு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா உகரம். அப்ப 7 அந்த இழ் கூட்டல் ஊ என்பதில் அந்த உகரமானது கெட்டு 7 என நிற்கின்றது. அதே போன்று 8 இறுதி உயிர்மை கெடும், 8 அந்த உயிர்மை கெட்டு 8 என ஆகின்றது. ஆக நன்னூலார் அவர்கள் எண்ணு பெயர் புணர்ச்சியின் முதல்ல 1 முதல் 8 வரை இருக்கின்ற எண்களுக்குரிய முதல் அடிப்படையாக அமைகின்ற புணர்ச்சியை பற்றி கூறியிருக்கின்றார்ப்பா. என்னுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் கொடுங்கள். அதே சமயத்துல அடுத்த பதிவு என்ன வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.